இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம் கேபிள். ஸோ தாவேக்காவோட தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதா இருந்தது பெரம்பூர்ல. கடைசியில அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. ஸோ விஜய் அவர்களை பொறுத்தளவுல காட்டமான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. திமுக தாவேக்காவை பார்த்து பயந்து போயிட்டாங்க, அது போக திமுகவை ஒரு பாசிச கட்சி அப்படின்ற மாதிரியும் விமர்சிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நெருங்கும் போது பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, ஆனா இப்ப பெர்மிஷன் கிடைக்கல, பெருசா செயல்பட முடியல விஜயால. எப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு ரெண்டு கருத்து இருக்கு. விஜய் திமுக ஒரு பாசிச கட்சி தான்றதுல அவருக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளதான் பிறந்து வளர்ந்துருக்கிறாரு. இன்னைக்கு சொல்றது முன்னாடியே வந்து அரசியல் செய்திருக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா எல்லாரும் சேர்ந்து என்னை தேர்தல் வேலை செய்ய விடாம இருக்கிறாங்கன்றதுக்கு அப்படி எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. முதல்ல உங்க கட்சியில ஒரு தேர்தல் வேட்பு மனு எப்படி பண்ணலாம், எப்படி செய்யலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது முறைப்படி அதுக்குன்னு ஒரு ஆன்லைன்ல வச்சிருக்கிறாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேபிட்டல் நீங்கள் வரீங்க, ஏன்னா வந்து தேர்தல் ஆணையம் புறக்கணிச்சிச்சு, என்னுடைய பரிசுன்னு எடுத்துக்கல, என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் அந்த இடத்துல நீங்கள் நான் வச்சிருக்கிறேன், இதுக்கு அனுமதி ஒரு அபாண்டமான படி சொல்லலாம். கரெக்டுங்களா? கரெக்ட். அதுக்குதுன்னு அவங்க ஒரு படிவம் வச்சிருக்காங்க ஆன்லைனில். புரியுதுல உங்களுக்கு? அந்த படிவத்தை நீங்கள் முறைப்படி வந்து பதிவு செய்யணும். நீங்கள் பதிவு செய்துட்டீங்கன்னாக்கா அடுத்த ஒரு 48 மணி நேரம் அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோ எடுத்துக்கிட்டதில்லை, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்துடும். நீ அதை செய்யாம வெள்ளை பேப்பர்ல போய் எழுதி கொடுத்துக்கிட்டு எனக்கு அனுமதி கொடுக்கலன்றது நீ வந்து டிராமா ஆடுறன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சந்தர்ப்பம் ஒன்றையும் நீங்க திமுக மேல பழி போடுற மாதிரி நீங்க செய்யுது. திமுக ஒன்றும் பெரிய புனிதர்கள் கட்சியெல்லாம் சொல்லலை, ஆனா ஒன்னை எதிர்க்கணுன்றதுக்குன்னு இவ்வளவு மெனக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு உங்க செயல்பாடே உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்குது. ஒரு அன்மெச்சூரிட்டியில தான் நீங்க இது வரைக்கும் வந்துட்டு இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. பேர் வேற மாதிரி சொல்றாங்க உங்களை, அது நான் அந்த மாதிரி சொல்ல வரல. பட் என்ன அரசியல் அனுபவம், அரசியல் பாடம் உங்ககிட்ட இருக்குது. இங்க ஒரு முறையா வந்து எப்படி அணுகணுன்றதே தெரியாம ஒரு மனுவை போய் நேராக கொடுத்துட்டு நாளையில இருந்து நாங்க பிரச்சாரம் போறாங்க இந்தாங்க அப்படின்னு கொடுத்தா அது எப்படி எடுத்துக்க முடியும்? அதுக்குன்னு அது படிவத்தை சரியா நீங்க பூர்த்தி செய்து சரியா பண்ணிட்டு கொடுக்காம அது கணினியில தான் கொடுக்கணும். இப்ப எல்லா கட்சியும் அதான் கொடுத்துட்டு இருக்கு, முக்கியமான தலைவர்களுக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னா, நீங்க நீக்கி கொடுத்துட்டு நாளைக்கு உடனே உங்களுக்கு வந்து கொடுத்துட மாட்டாங்க யாருமே. என்னன்னா உங்களுக்கு ஒதுக்குன அந்த இடத்துல எவ்வளவு பேர் கூடுவாங்க, அதனுடைய அந்த கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்களா, கொள்ளளவு எவ்வளவு இருக்கும். வேற ஒரு கட்சி அந்த நேரத்துக்கு அங்க பிரச்சாரத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்களா, இல்லை அனுமதி வாங்கிட்டாங்களா? வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க என்ன நேரத்துக்கு 3ல இருந்து ஒரு 4 வரைக்கும் அவங்க கேப்ரியல் அந்த இடத்துல பேசுறாரு. அடுத்தது நான் ஏகலைவன் அந்த இடத்துக்கு போறேன். அந்த 4ல இருந்து 5ல இருந்து 6 கூட அந்த 1 மணி நேரம் வித்தியாசத்துல அவங்களுடைய கூட்டம் லேட்டா ஆரம்பிக்கும், லேட்டா முடியும். அதனால அடுத்தது உடனே நான் கொடுத்துட முடியும், சிக்கல் வந்துடும். 2 கோஷ்டிங்களுக்கான 2 ஒன்றா சந்திச்சுக்கிற மாதிரி சிக்கல் வரும், லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும். போலீஸுடைய அந்த இது எவ்வளோ, அவங்களுடைய தன்மை எவ்வளோ, அதுக்கான ஃபோர்ஸ் அங்கே போதிய அளவு இவ்வளவும் அவங்க பார்க்கணும். அதுக்கு தான் அதை கணினி மையப்படுத்தியிருக்காங்க. வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும். போட்ட உடனே காவல்துறையில போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஃபோர்ஸ் காவல்துறையினுடைய ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கு அந்த இடத்துக்கு, அந்த இடத்துல ஏற்கனவே யார் கூட்டம் நடத்துறாங்களா, அன்னைக்கு தேதிக்கு யாராவது கொடுத்துருக்காங்களா, இவருக்கு மட்டுமேவா, ஓகே இவருக்கு கொடுத்துட்டோம்னா மற்ற கட்சிகள்லாம் எங்கெங்கெல்லாம் கொடுக்கணும், நம்ம ஒன்றுக்கு ஒன்று கிளாஸ் ஆகக்கூடாது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒன்று முடிச்சுட்டாக்கா அடுத்தது எப்போ அந்த இடத்துல கொடுக்கலான்னு இந்த பரிசீலிக்கிறதுக்கான நேரம் கூட கொடுக்காம இவ ஒரு வெள்ளை பேப்பர்ல கொண்டு எழுதி கொடுத்துட்டு உடனே எங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது இது வந்து அபத்தமான பிரச்சாரம். நீ அதான் சொல்றது, நீங்க கண்டதையும் வந்து சாதகமா மாத்தணும்னு பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, விஜய்ன்றது ஒரு பவர், ஒரு முக்கியமான நபர், ஒரு ஸ்டார், உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. இது நீங்க தவறாக பயன்படுத்திட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. திரும்ப நீங்க உங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு தப்பான தகவல் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதன் மூலமா மக்கள் மத்தியில ஒரு அனுதாபத்தை தேடணும்னு பாக்குறீங்க. இதெல்லாம் வந்து அரசியல்ல சரியா படலை. எனக்கு இன்னும் அனுபவம் நிறைய வேணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் குறைஞ்சபட்சம் என்ன ஏதுன்னு நீங்க வந்து அணுகி உங்களுடைய டீம் இருக்காங்க, எல்லாமே மிகப்பெரிய அளவுல படிச்சுட்டு வந்தவங்க தான் உள்ள இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதை ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்ம சாதாரணமா திமுக அதிமுக சாதாரண ஒரு வட்டம் ஒன்றியன்னு போய் பாருங்க, உள்ள இறங்கி அடிச்சு கிரவுண்ட்ல கிளியர் பண்ணிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இருப்பான். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. காவல்துறைக்கு நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும், அவங்க பதிவு பண்ணுவாங்க எல்லாத்தையும். புரியுதுல உங்களுக்கு? நீங்க இவ்வளவு படிச்சுட்டு உட்காந்துக்கிற எங்க டீம்னு சொல்றப்ப உங்களுக்கு கிரவுண்டே ஒண்ணு கைக்கு வரலையே, நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? என்ன இதெல்லாம் என்னன்னா ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா திமுக மேல பழிய சொல்வதற்கு?
திமுக மேல வெறுப்பு இருக்குது, ஏதாவது சொன்னா மக்கள் வந்து அதை ஏத்துக்கிறாங்கன்றது நீ புரிஞ்சுக்கிட்டு இப்படி தப்பா பிரச்சாரம் பண்றீங்கன்னு நான் சொல்ல வரேன். அதனால விஜயனுடைய இந்த கருத்து ஏற்புடையதல்ல. அது பாசிசம்ன்றதுல உடன்பாடு இருக்குது. மற்ற சொல்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது எனக்கு ஏற்புடையதா படல. அதான் இப்ப சொல்ற விஷயம் என்னன்னா, விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கு, பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப விஜய் அவர்கள் ஏன் இந்த விஷயத்த பண்ணணும்? தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சு பிரச்சாரத்தை பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணணும்? இப்ப பிரச்சாரம் பண்ண முடியலையா? இதை இப்ப பேசுறோம் இல்லைங்க, எல்லா மீடியா வந்து பேசிட்டு இருக்குல்ல, கையில எடுத்துட்டாங்களா எல்லாம், இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். புரியுதுல்ல உங்களுக்கு? அதாவது இதுக்கு முந்தின ஒரு டாக் எங்க இருந்ததுன்னா, அந்த பெண் ஒரு நிர்வாகி பேசினதை வச்சுதான் சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கு. இப்ப டைவர்ட் பண்ணிட்டோம்ல, இதுதான் யுக்தி. எல்லா கட்சியுமே செய்யும் இது. அப்ப பிரச்சாரம் பண்ற எண்ணம் இல்ல உங்களுக்கு? பிரச்சாரம் பண்ணணும், எண்ணம் இல்லாமல தேர்தல் வந்து நீ பிரச்சாரம் பண்ணி தானே ஆகணும், மக்கள்கிட்ட வந்து தானே ஆகணும். நான் ஒன்னும் பனையூருக்குள்ளேதான் இருப்பேன்னா எப்படி? அது முடியாது. அவ்வளவு புரிதல் இல்லாமலாம் விஜய் இல்ல, அது வந்துதான் ஆகணும். பட் இது நீங்க சந்தர்ப்பமா பயன்படுத்துறீங்க, ஒரு இஷ்யூவா உருவாக்குறீங்க. நீங்க இல்ல உடனே டைப் பண்ணி உடனே ஏதோ ஆன்லைன்ல உட்காந்து நீங்க உடனே ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல கொடுத்துட போறாங்க. அவரும் அதை தான் சொல்றாரு. அந்த வட்டார தேர்தல் அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர், எங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னா கணினியில வந்து பதிவு பண்ணாங்கன்னா நாங்க உடனே பார்த்துட்டு கொடுத்துட போறோம். காவல்துறையும் கவனத்துக்கு கொண்டுட்டு போகணும், இவங்களுக்கும் கொண்டுட்டு எல்லாருக்கும் நடக்கிறது தானே. விஜய் வந்து இப்படி மறுத்தோம்னா என்ன நடக்கும்ன்றது தெரியாத ஒரு அரசுக்கு, அதுவும் இப்ப திமுக அரசுல திமுகவுடைய காபந்து அரசு அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆனா அதிகாரிகள் எல்லாம் கூட்டு சேர்ந்து எனக்கு எதிராக பண்றாங்கன்றாங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்க பதில் சொல்லி ஆகணும். தேர்தல் ஆணையம் அப்படின்னு நேரா ஸ்டிப்பா நிக்குமா அப்படின்லாம் நான் சொல்ல வரல. திடீர்னு வந்துட்டு தேர்தல் ஆணையம் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு, அவ்வளவு. மீதி எல்லாமே இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான். அந்த 21 தேர்தல் முடிச்சுட்டு 23 வாக்குப்பதிவு முடிஞ்சு மே 4ஆம் தேதி வாக்குப்பதிவு எண்ணி சிக்னேச்சர் பண்ணி முதல்வர் பதவி ஏற்கிறாங்கல்ல, அது பிற்பாடு அந்த இது முடியுது இல்லை, அதோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த நபர் ஏகலைவன்னா இங்க இருக்கக்கூடிய தாசில்தார், இங்க இருக்கக்கூடிய கலெக்டர் தான். நான் ரொம்ப முறைப்பா நடந்துக்கின்னு வரக்கூடிய அரசு எங்க தூக்கி அடிக்குமோ அங்க தூக்கி அடிக்கும். புரியுது இல்லை உங்களுக்கு? 2 பிரதான கட்சியும் அவங்க பகைச்சிக்க முடியாது. இந்த அரசு ஊழியர்கள், கலெக்டர்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வரைக்கும் அதான நிலைமை. அப்ப விஜயை மட்டும் பகைச்சிக்கிட்டு ஏன் வரணும் அவங்க? சொல்லுங்க. விஜய்க்கு எதிராக எது பேசினாலும் அரசியல் ஆகும்னு தெரியுமா தெரியாத ஒரு கட்சி அது இப்ப காபந்த அரசு தான் திமுக. அதிகாரிகளுக்கு தெரியுமா, நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். அது ஒரு இஷ்யூ ஆகும், ஒரு என்கொயரி விசாரணை ஆகும், நம்ம இதுலயா சிக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும்ல. இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. நீங்க இவ்வளவு பேசக்கூடிய இந்த விஜய் அவர் மேல நான் கடுமையான ஒரு இது என்ன வைக்கிறேன்னா, நல்ல மனிதர், உங்களுக்கான நல்ல ஒரு கூட்டம் இருக்குது, அதெல்லாம் இல்லை, உங்களை நம்பி வந்து ஒரு ரசிகர் மன்றம் இருக்குது. ஒரு பெண் தவறாக சொல்கிறது, மனைவி இல்லைன்னா நான் கூட அந்த மாதிரி இருக்க தயார் தான் சொன்ன உடனே அது குறைஞ்சபட்சம் நீங்க வந்து ஒரு பதில் போட்டிருக்கணும். இப்படிலாம் பேசாதீங்க. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம மகளிருக்கு அது ஒரு பெரிய கெட்ட பேரா வருது. எல்லாருமே என்னுடைய உறவினர்கள் தான், உங்க உறவு தான், இப்படிலாம் பேசக்கூடாது. ஆனால் இப்படி நீங்க பேசிக்கிறது தப்பு அப்படின்னு ஒரு கண்டன குரல் தலைவர்ன்ற முறையில் வந்திருக்கணுமா இல்லையா? நீங்க மௌனமா இருக்க அந்த கட்சிக்குள்ள இருந்து அந்த குரல் அடுத்தடுத்து வருமா வராதா? இப்ப இதுல தான் விமர்சனங்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருந்தது. பொன்ராஜி பேசுனது மிகப்பெரிய அபத்தம். அது யாருமே, அதுவும் அப்துல் கலாம் மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆளுமை கிட்ட நீங்க வந்துட்டு செக்ரட்டரியா இருந்துட்டு வந்தேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும், சமூக பொறுப்பு. பெண்கள் வர்றதே பெரிய விஷயம். இப்போ அது டிவிக்கேல நிறைய பெண்கள் உள்ள வராங்க அப்படின்னு சொல்ல வரப்ப அதை நீங்க கவனமா பேசணும். அந்த வார்த்தையை கட்சிக்குள்ள எல்லாம் இப்படிதான் இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? அது புரியுதுல? உங்க சகோதரி இருக்கலாம், உங்க ஒன்று விட்ட சகோதரி இருக்கலாம், யாரோ ஒரு உங்க உறவினர் முறை அது உள்ள இருக்கலாம், எல்லாருக்கும் சேர்ந்து எந்த பாதிப்பு இல்லை. அது பேசியிருக்க கூடாது. அது முறைப்படி நேரம் அரசு கைது பண்ணியிருக்கணும். ஏன் கைது பண்ண தவறுகிறது அப்படின்னு எனக்கு தெரியல. கட்டாயம் கைது பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யாரு வேணாலும் பண்ணுவாங்க. இது அப்படியே இந்த பக்கம் வருவோம். கருஞ்சட்டை கோஷ்லாம் இதான் சந்தர்ப்பம்னு பார்த்துட்டு உடனே ஊழ்ந்து அடிச்சு பெண்களை பற்றி இப்படி பேசி இருக்கிறாங்களா, அது இந்த கும்பலே இப்படிதானே சொல்றாங்களா, இவங்க இப்படிதானே என்ன அப்படின்னு நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்களே பேசியிருக்கீங்க. பகுத்தறிவை உள்ள வச்சுங்க மண்டையில வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்களே ஈவேரா இருந்தாலும் நாங்க இப்போ அவரை கல்யாணம் பண்ணிக்க தயார் தானே. எத்தனை கோஷ்டி நீங்க பேசியிருக்கீங்க? நானே பார்த்திருக்கேன். இருக்கீங்கல்ல. அது என்ன? அது அப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அது இனிக்குது, இது உங்களுக்கு கசக்குதா? தப்பு. நான் இந்த பெண் சகோதரி பேசுனது தப்பு. டிவிக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகியது இருக்குது? நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன், எல்லாத்தையுமே பேசுறேன்.
விஜய் இப்படி பேசியிருக்கணும், தவறிட்டார், ஓகே. விஜயினுடைய அந்த தேர்தல் இந்த பிரச்சாரத்தை தவறாக பயன்படுத்துறாரு, மிஸ்யூஸ் பண்றாரு, பொய் பிரச்சாரம் பண்றாரு, ஓகே. ஆனா இந்த விடயத்துல வாங்க, இந்த கருஞ்சட்டை கோஷ்டிகளும் அப்படியே புனித மாதிரி நின்றுட்டு ஒரே கொய்யோ முயலும் ஒரே சத்தம். என்னடான்னு திரும்பி பார்த்தாக்கா, இப்படி சொல்லலாமா, இந்த கோஷ்டியை இப்படித்தான், இதுக்கு தான் நாங்க சொல்ல தற்கொலை. பகுத்தறிவு மண்டையில வச்சுட்டு எங்க தலையில நிறைய ஏற்றி விட்டுட்டு போயிருக்கிறான்னு சொல்ற நீயே பகுத்தறிவுக்கு எதிராக முண்ட மாதிரி பேசி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை எப்படி சொல்றது சொல்லு எப்படி சொல்றது? அவர் இருந்தாலும் நாங்க இப்ப அவரை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துவோம் சொல்லியிருந்தீங்களா இல்லையா? என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுங்க. அத ஆகாத கட்சி ஒண்ணு பேசிடுச்சுன்னா அதை எடுத்துட்டு பெருசா பேச வேண்டியது. விஜய் கட்சியில ஏதோ ஒரு பெண்ணு அது ஒரு எமோஷனலா அது பேசிடுச்சு, அது கடந்து போயிருக்கலாம். அது அப்படி பேசியிருக்க கூடாது. கட்சிக்குள்ள பல பெண்கள் இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்காங்க அப்படின்னு பேசி கடந்து போயிருக்கலாம். அதுக்காக இந்த கருஞ்சாட்டை மாட்டிக்கிட்டு நாங்கள்லாம் இந்த வழி வந்தோம் அந்த வழி வந்தோம், புரியுதுல்ல உங்களுக்கு? எதுக்கு எடுத்தாலும் கேட்டாக்கா இதுல இப்ப வேற ஒரு பெரிய விளம்பர பாட்டு, அதில் பார்த்தா இந்த ஸ்டாலின் விடியல் வர்றப்ப பெரியாரினுடைய பிளட் இது, இந்த மண்ணு கருணாநிதியினுடைய பிளட் தான். உங்க பிளட்டு தாங்க நாரிக்கிட்டு இருக்கு, தெரியலையா உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன உங்களுடைய பெரியார் பிளட் என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? தினசரி வாரத்துல 2-3 திருவிழா மாதிரி வாரத்துல 2-3 கொலை ஓடிட்டு இருக்குது, பட்டி தொட்டிலாம் கஞ்சா ஓடிட்டு இருக்குது. இப்ப கூட நீங்க ஏற்கனவே ஒரு பெண்களுக்கான கமிட்டியா, விசாக் கமிட்டியா ஏதோ ஒன்று போட்டாங்களா, ஒரு பெண்களுக்கான கமிட்டி. கல்லூரி மாணவர்கள் மாணவிகள், குறிப்பா மாணவிகள் அவங்களுக்கு நடக்கிற பாலியல் சீண்டல்கள், ரத்த அர்த்தத்துல பேசுறது எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட போய் முறையிடலான்னு எல்லா இடத்துலயும் அறிவிச்சிட்டீங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக ஒரு மாணவி இஷ்யூ வந்ததுல இருந்து கரெக்டா இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பேராசிரியர் நீக்கி அதுல கைது, தொடர்ச்சியா புகாரு பாலியல் சீண்டல், நீக்கி போயிட்டு எங்கேயோ வெளியூர்ல எங்கேயோ கைது பண்ணியிருக்காங்க. அப்போ உங்க திமுக அரசு போட்ட அந்த பெண்களுக்கான கமிட்டி, கல்லூரிகளை நாங்க பாதுகாப்பான பெண்களுக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் என்ன ஏமாத்து வெத்து வேட்டா இல்ல ஏமாத்தா மோசடியா? இதான் உங்களுடைய பெரியார் பிளட்டா? அது வருதில்ல, இந்த கேள்விகள்லாம் வருதில்ல. இன்னொரு விஷயம், இப்ப நீங்க இந்த கருஞ்சட்டைகளை பத்தி பேசும்போது பொன்ராஜ் அவர்கள் இதை பேசுறாரு, எஸ்.வி. சேகர் அவர்களும் விளாத்திக்குளம் அந்த மாணவியை பத்தி ரொம்ப மோசமா அவர் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி 2018-19 நினைக்கிறேன், எஸ்.வி. சேகர் அவர்கள் பெண் பத்திரிகையாளரை பத்தி பேசும்போது அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகினாங்க. முற்போக்காளர்களா இருக்கலாம், பத்திரிகையாளர்களா இருக்கலாம், அசம்பிளில இருந்து வெளிநடப்பே பண்ணாங்க. இன்னைக்கு எஸ்.வி. சேகர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இவ்வளவு மோசமா பேசுறாங்க, இந்த பத்திரிகையாளர்கள் யாரும் எதுவும் பண்ணல, எதுவும் பேசவும் மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இல்ல, அந்த முற்போக்கு எப்படின்றதுன்னா எதிர்கட்சியானாதான் எங்களுக்கு முற்போக்கு வேஷம் பொருந்தும். ஆளுங்கட்சி ஆச்சுன்னா அது ஒரு போதை மயக்கத்திலேயே நாங்க இருந்துருவோம், புரியுது இல்ல? கடந்த காலங்களில் எவ்வளவு பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்தாங்க. பிரபலமான நடிகை சுகாசினி, ரோகிணி அப்படின்னு பெரிய அது என்ன சொல்றது இன்டலெக்சுவல் அறிவு ஜீவி, அவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கிற மாதிரியும் அறிவு இன்டலெக்சுவல் டீம் அவங்களாம் ரோட்டுக்கு வந்தீங்கல்ல. சீமான் ஏதோ பேசிட்டாருன்னு இந்த மாதர் சங்கம்லாம் ஒன்னா ஒரு வீர நடை போட்டுட்டு கமிஷன் ஆஃபீஸுக்கு வந்தீங்கல்ல புகார் கொடுக்க, எங்க போனீங்க எல்லாருமே? இப்ப இவ்வளவு போராளி குழுக்களும் இப்ப எங்க வருது? நீங்க தானே ஒரு தப்பா சொன்னா கூட கூத்து கலைஞர்களை தப்பா சொல்ற மாதிரி ஆயிடும். நீ வேஷம் போடக்கூடிய ஒரு போஸ்டிங் நீங்களாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு புரட்சி வேஷம், ஆளுங்கட்சி ஆயிடுச்சுனாக்கா முட்டி போட்டுன்னு பலன் தோண்டிட்டு படுத்துக்கிறது, பதிங்கிறது. எவ்வளவு பெண் போராளிகள் இருந்தாங்க, எங்க போனாங்க எல்லாருமே? எஸ்.வி. சேகர் இப்படி பேசுறது தப்பு, பொன்ராஜ் இப்படி பேசுறதுன்னு ஒரு வார்த்தை ஏன் வரல? ஆனா உங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில போராடுறாங்க, அதுல ஒரு தோழர் ஊரறிஞ்ச ஒரு தோழர், மாதர் சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க, முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருடைய மனைவி, அவங்க சாதாரண நபர் கிடையாது. காவல்துறையை அடிச்சு தூக்கி போட்டுட்டு போகுது. அது அதுக்கு என்னன்னு ஒரு எதிர்ப்பு குரல் கூட்டணியில இருந்தே வரலையா மகளிர்கள்கிட்ட? இந்த முற்போக்கு முகம் ஒண்ணு கூட காணுமே. சீமானுன்னா மட்டும்தான் நீங்க வருவீங்களா? வேற யாருன்னா வரமாட்டீங்களா? இல்ல எதிர்கட்சி அதிமுக எதனா பண்ண ஆளுங்கட்சின்னா மட்டும்தான் நீங்க வருவீங்களா? எதிர்கட்சியா இருக்கிறப்ப போராடுறது, இப்ப அந்த கட்சி ஆளுங்கட்சியா வந்துச்சு திமுக, வரவே மாட்டீங்களா? பேசவே மாட்டீங்களா? எங்க போயிட்டீங்க? என்ன விதவிதமான ஸ்டிக்கர் இருக்குமே உங்ககிட்ட, ஒட்டிக்கிட்டு வரீங்களா ரோட்டுக்கு? எங்க போயிடுச்சு அந்த ஸ்டிக்கர் எல்லாம்? எத்தனை விதம்ன்றீங்க? அடே அப்பா, பேராசிரியர்னு ஒரு ஸ்டிக்கரு, சமூக ஆர்வலர்னு ஒரு ஸ்டிக்கர், பெண் போராளின்னு ஒரு ஸ்டிக்கரு, ஆத்தாடி அது இருக்கும் ஒரு டசன் கணக்குக்கு மேல இருக்கும், 2 டசனுக்கு இருக்கும். அவ்வளோ பேர்களை வச்சுட்டு ரோட்டுக்கு வருவீங்க, குதிப்பீங்க, ஆடுவீங்க. இப்ப எங்க போச்சு அந்த புரட்சி போராட்டம்னு சொல்லி எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்குது? இங்கிருந்து போனீங்கல்ல, சாத்தான் குளத்துக்கு போனீங்கல்ல, போயிட்டு ஒரே கத்திட்டு இருந்தீங்கல்ல, இப்ப எங்க போயிடுச்சு? எவ்வளோ லாக்அப் டெத் நடந்திருக்கு? 36, 37 தாண்டியாச்சு. ஒரு இது கூட நீங்க ரோட்டுக்கு அதான் சொல்றேன், எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த புரட்சி வேஷங்க இருக்கும்.
ஆளுங்கட்சியா வந்துட்டாங்கனாக்கா போதும் ஆட்டத்தை கலைங்க வந்துருங்க முடிஞ்சுங்க. நான் நம்ம அரசு விட்டு கொடுத்துட முடியுமா? அப்புறம் இவங்களாம் நாளைக்கு பாருங்க 26க்கு பிறகு வந்து புரட்சி பேசிட்டு வெளியே வருவாங்களா இல்லையான்னு பாருங்க. கட்டாயம் வருவாங்க இவங்களாம். அப்ப நம்ம அடையாளம் கண்டுக்கணும் இந்த முகத்தெல்லாம். ஏன்னா அப்போ முழு நேர தொழிலே போராடிக்கிட்டு இருக்கிறது தான். அதனால இது வந்து எஸ்வி சேகர் எல்லாம் இப்படி அவர் மூத்தவர், நிறைய அனுபவசாலி, நிதானமா பேசக்கூடியவர். நிதானத்துல இல்லை, அப்பப்போ வாய் விட்டுருவார். சகோதரர் நண்பர் தான் அவரு. ஏற்கனவே அவருக்கு ஒன்று நடந்திருக்குது. பெண் பத்திரிகையாளர் பேசி கடைசி எங்க வரைக்கும் போயிட்டு வருத்தம் தெரிவிச்சுட்டு வந்து இப்ப திரும்ப அந்த வார்த்தையை பேசினா என்ன அர்த்தம்? அப்புறம் பொன்ராஜுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு சமூக பொறுப்பு. அதுவும் அவரெல்லாம் வந்து நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பார்த்து அவர் வியந்திருக்கிறேன். எஸ்வி சேகர்லாம் மற்ற சட்டமன்ற உறுப்பினர் செய்ய தாங்கினதெல்லாம் அவர் செய்தார். இத்தனைக்கும் அவர் அந்த அடிக்கடி சொல்லுவாங்க, அவர் நான் அப்படி பார்க்கல, பிராமண சமூகம் அவர் இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. அனாதை பணங்கள்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு நின்று கடைசி இறுதி கடமை செய்கிற வரைக்கும் கூட இருந்து செய்ய வேண்டியதை செய்து அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கு. எக்கச்சக்கமா இதான் செய்துக்கிட்டே இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சமூக பார்வை கொண்டவர். இந்த வார்த்தையை சொல்லலாமா? சொல்லுங்க. அது ரெண்டுமே வந்து கண்டிக்கக்கூடியது, பேசியிருக்க கூடாதுன்றது என்னுடைய கருத்து. அப்ப விஜய் அவர்களை பத்தி பேசும்போது இந்த மாதிரியான அரசியல் பண்றதுக்கான காரணமே என்னன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, திமுக எங்களை வஞ்சிச்சிருச்சு, திமுக எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, இந்த மாதிரி பேசி ஒரு பேசு பொருளா இருக்கலாம் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது எடுபடும் நினைக்கிறீங்களா? இப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது வெளியே வராம உள்ள உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரியான அரசியல் பேசுறது எப்படி பாக்குறீங்க? எடுபடலை. இது வந்து ஒரு செய்தி, அவ்வளவுதானே. இது எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும்போது சாதாரண நபர் சுயேட்சை வேட்பாளர்லாம் கொடுத்துருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறேன்? நீங்க வந்துட்டா நாளைக்கு அப்படியே புரட்சி வெடிச்சிருமா என்ன? சொல்லு. அந்த இடம் எவ்வளவு கொள்ளளவுன்னு பார்க்கணும் முதல்ல. ஏற்கனவே வந்து 41 பேர் மரணத்துக்கு நீ ஒன்றும் வாயை திறந்து மன்னிப்பே கேட்கல. நான் பங்கேற்றுக்கிட்ட இந்த கூட்டத்துல என்னை அறியாமல் இப்படி நடந்துருச்சு, நான் உண்மையிலேயே வருந்துறேன், ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் வரவே இல்லை. மன்னிப்புன்னு கேட்கவே இல்லை. நீங்க இப்ப திரும்ப ஒரு கிரௌட் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்க நினைச்சா நான் மக்கள் உயிர் வந்து இதுவா உங்களுக்கு? நீங்க வருவீங்க போயிடுவீங்க விஜய். பட் உங்களுக்காக வந்து பார்க்கணும்னு வரக்கூடிய அந்த ரசிகர்கள் கூட்டம்னு ஒன்று இருக்குதுல்ல, எப்படிதான் இருக்கிறாரு நேரில் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரல. அதாவது ஒரு ஆர்வம் தானே எல்லாருக்குமே. அது ரஜினி போனாலும் நடக்கும், கமலுக்கு அந்த மாதிரி கூட்டம்லாம் வந்தது. உங்களுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி வரப்ப அந்த இடம் சரியா வருகிறதா இல்லையான்னு பார்க்க அவகாசம் வேணாமா? சொல்லுங்க. ஏதாவது ஒன்று நடந்தது, நீங்க வரீங்க, நீங்க அந்த இடம் மட்டும்தான் கேட்குறீங்க. நீங்க அடுத்தது பாஸ்வேன்னு சொல்லுவாங்க, அவங்க அதெல்லாம் குறிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க கடந்து போகக்கூடிய அடுத்த பாயிண்ட் எது, அடுத்த இடம் எது, அப்ப அதுக்கு இடையில வந்து எந்த கட்சி கூட்டம் எங்க இருக்குது, அப்ப ஒருவேளை கிரௌட் அதிகமாச்சுன்னா அங்க இருந்துட்டு வெளியேறுவதற்கான வழியெல்லாம் எங்க இருக்குது. இப்ப அதெல்லாம் நீதிமன்றத்துல நிறைய கேள்வி கேட்டுட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு வேற சொல்லியிருக்காங்க. ஒரு கிரௌடு நீங்க ஒரு இடத்துல நடக்குதுன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சினா பட்டுன்னு வெளியேறுவதற்கான வழிகள் இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணணும். இவ்வளவும் பார்க்கறதுக்கு உள்ளாரு நீங்க வந்து எந்த புறக்கணிச்சுட்டாங்க, எனக்கு மனு போடு, எந்த ஏத்துக்கல அப்படின்னு அப்படி நிரந்தரமா உன்னை தடுத்து வச்சிருவாங்களா? உங்க மனசாட்சிக்கு தெரியலையே. இது பொய் பிரச்சாரம் முழுக்க. ஏதோ சந்தர்ப்பம் இல்லை, நீங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பாசிசம், திமுக அது திமுகவை குற்றம் சாட்டணும்னு நீங்க பேசுறீங்க. இதை சொல்லிட்டாக்கா இப்ப செய்தியை வந்துட்டீங்கல்ல, பேசப்படுது இல்ல. இதுதான் எதையாவது உருட்டிக்கிட்டு இருப்போம், நமக்கு பேசு பொருளானா போதும் அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு எடுபடாது, வெறுத்துரும் மக்கள்கிட்ட. அதான் நான் சொல்ல வரேன். நிதானிக்கணும் விஜய் அப்படின்னு சொல்ல வரேன்.